எக்ஸாம்பிள் 1.10ல இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோமா. இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான், ஒரு 2x2 மேட்ரிக்ஸு, ஓகேவா. ஃபைண்டு எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யும் நம்ம கண்டுபிடிக்கணும். சச் தட்னா முதல்ல எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஓகேவா. a² + x a + y × i2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். இது வந்து ஈக்குவல் டு 0 வரணுமா. ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ். எனக்கு ஏ இன்வெர்ஸையும் கண்டுபிடி. அப்போ ஏ இன்வெர்ஸ் இதை பார்த்தோன்னே ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ்னோடனே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிச்சி எழுதிடக்கூடாது, அது தவறான செயலாக இருக்கும், ஓகேவா. முதல்ல ஏ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சச் தட்னா முதல்ல இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி தென் அதுக்கப்புறமா ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் எழுதிடலாம். கிவனை பொறுத்த வரைக்கும் a = 4 2 3 5 ஓகேங்களா. இப்போ நமக்கு இங்கே a² இருக்குது, ஓகேவா. இந்த கண்டிஷன் படி நம்ம ஒன்றா எழுதுவோம். a² = a × aன்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ இதை எடுத்து மல்டிபிள் பண்ணுவோம். 4 2 3 5 4 3 2 5 இதை நீங்கள் நம்ம மல்டிபிள் பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைக்கும். 4 4s 16 16 + 6 உங்களுக்கு வந்து 22ன்னு கிடைக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறமா இங்கே வந்து 4 2s 8 8 ப்ளஸ் உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும், ஓகேவா. இப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் போடுவோம், சரிங்களா. இப்போ 4 3s வந்து உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். 12 ப்ளஸ் உங்களுக்கு 3 5s உங்களுக்கு 15. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 2 3s 6 ப்ளஸ் 5 5s 25, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு 22, இது ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது 7. அப்போ இங்கே ஒரு 27 18, அதுக்கப்புறமா 25 + 6 வந்து 31, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு a² கிடச்சிருப்பான், ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா x × a தேவையில்லை. i2 என்பது உங்களுக்கு ஐடென்டிட்டியை மீன் பண்ணுது. இங்கே 2ன்னு சொல்கிறது வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்றால் உங்களுக்கு மெயின் டைகனல் எல்லாமே ஒன்றா இருக்கணும், மீதி உள்ள எல்லா எலமெண்ட்டும் 0வாக இருக்கும். ஸோ இதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க, சரிங்களா. இப்போ இந்த கண்டிஷனை எடுத்து அப்படியே எழுதுங்க, சரிங்களா. இப்போ a² + x × a + y i2 = 0ன்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். இப்போ இந்த a²ல நம்ம இந்த மேட்ரிக்ஸை எழுதுவோமா. அப்போ 22 18 27 31ன்னு சொல்லிட்டு எழுதிட்டு ப்ளஸ் x × a மேட்ரிக்ஸ் என்ன, அது 4 3 2 5 ப்ளஸ் y ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 1 0 0 = 0ன்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்களா. இப்படி எழுதிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வரேன்னா, த்ரூ அவுட்டாக இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து சேமாக ஒரே மேட்ரிக்ஸாக எழுதுவோம், சரிங்களா. அப்போ 22 இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கேலார் மாதிரி தான், எக்ஸ்னு ஒரு ஸ்கேலார். அப்போ அதை எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 4x இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே y, சரிங்களா. அதே மாதிரி மற்ற எழுதிடலாமா, ஃபில் பண்ணிடலாமா. 3x இங்கே என்ன 0 ஆயிரும், ஏன்னா இங்கே 0 இருக்குது. இங்கே அதேமாதிரி இந்த இடத்துல 18 + 2x இங்கே y = 0 0 ஆயிரும், சரிங்களா. அப்போ இங்கே 31 + 5x + yன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது = 0ன்னு கிடைக்கும், சரிங்களா. இது வரைக்கும் ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இதெல்லாம் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தானப்பா இருக்குது. லைக் 22 + 4x + y = 0. இது 0னா எந்த மீன் பண்ணுதுன்னா உங்களுக்கு 0 மேட்ரிக்ஸாக மீன் பண்ணுது. 0ங்கிறது வந்து லைக் இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான். இது எல்லாமே 0வை தான் மீன் பண்ணுது. இங்கே 2x2 இருக்கணும், இங்கே 2x2, இது எல்லாமே 0வை தான் மீன் பண்ணுது, சரிங்களா. அப்போது இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு இந்த எலமெண்ட்டு எல்லாத்துக்கும் 0 வர மாதிரி. அப்போ 27 + 3x = 0, 18 + 2x = 0, 31 + 5x + y = 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 18 இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது, சரிங்களா. அப்போது அந்த எக்ஸுக்கு என்ன வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 18 + 2x = 0ன்னா இங்கே இருக்கிறது அங்கே போயிடுது 18. அப்போ 28 - 18. இப்போது எக்ஸுன்னு சொல்கிறது வந்து -9, சரிங்களா.
எக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து -9. இப்போ உங்களுக்கு கிடச்சி இங்கேயும் அதேமாரி தான். இங்கே அந்த பக்கம் போச்சுன்னா அப்போ இங்கேயும் உங்களுக்கு 9 தான் கிடைக்கும், -9 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸை எடுத்து இந்த இடத்துல ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது 22 + 4x + y = 0னா அப்போ 22 இங்கே 4 - 9 4 - 9னா அப்போ -36 கிடைக்கும்ல. அப்போ அதை எடுத்து எழுதிருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் -36 உங்களுக்கு பெரிய நம்பர் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 6 + 8 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 14ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 14 + y இங்கே y இருக்குது, இங்கே =0, y = 14 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு y-யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம x y-யை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ நம்ம இந்த எக்ஸும் ஒய்யும் இந்த ஈக்குவேஷனில் எடுத்து போட போகிறோம். சரிங்களா? அப்போ a² + xA + y I2 = 0ன்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா a² ப்ளஸ் அப்படியே எழுதுக. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்னப்பா? -9. அப்போ -9 இங்கே எழுதிடுவோம். இன்ட்டு a ப்ளஸ் 14 I2 = 0. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும். அதானே உங்களுக்கு அல்டிமேட் எய்மு. சரிங்களா? இப்போ நம்ம ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஏ இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஏன் பண்ணுதேன்னா இங்கே எனக்கு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே த்ரூ அவுட்டாக ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? உங்களுக்கு மல்டிபிள் ஏ இன்வெர்ஸ் த்ரூ அவுட்டாக மல்டிபிள் பண்ணால் a² இன்ட்டு ஏ இன்வெர்ஸு. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏ இன்வெர்ஸை மல்டிபிள் பண்ணல, இவன் மூலியமாக தான் உங்களுக்கு ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா? அதனால தான் இவனை ஏ இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணி ஏதாவது வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். சரிங்களா? அப்படி மீன் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ -9 a இன்ட்டு ஏ இன்வெர்ஸு ப்ளஸ் 14 ஐடென்டி இன்ட்டு ஏ இன்வெர்ஸு. இங்கே 0 இந்த இடத்துல 0 இன்ட்டு ஏ இன்வெர்ஸு. சரிங்களா? த்ரூ அவுட்டாக மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது இப்படி பண்ணச்சுன்னா உங்களுக்கு a1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். -9 இன்ட்டு இங்கே உங்களுக்கு a இன்ட்டு ஏ இன்வெர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறது வந்து உங்களுக்கு என்னவாகும்னா a⁻1 - 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? அப்போது a⁻0 இட்ஸ் ஐடென்டிட்டியாக இங்கே மீன் ஆகும். ஓகேவா? அப்போது ஐடென்டி 2 ப்ளஸ்ஸு 14 இங்கே ஐடென்டி ஏ இன்வெர்ஸ்னால் அப்போ ஏ இன்வெர்ஸு = 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஏ இன்வெர்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அவனை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஓகேவா? அப்போ அப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா இப்போ 14 ஏ இன்வெர்ஸு = 9 ஐடென்டி 2 மைனஸ் ஏஇ. இப்போ இந்த இடத்துல ஏ இன்வெர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டேன்னா 9 ஐடென்டி 2 மைனஸ் ஏஇ டிவைடட் பை 14 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? தெளிவாக புரிஞ்சுதா? இப்படி தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது மேக்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய் மக்களே.